உள்ளங்களை இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடுகு விதை பத்தி பேசுறாரு. இந்த கடுகு விதை எல்லா விதைகளையும் விட ரொம்ப சிறியது. ஆனா அது விதைக்கப்படும் பொழுது அந்த விதை வளர்ந்து உயரங்களை தொடுகின்ற பொழுது எல்லா செடிகளையும் விட, மரங்களையும் விட அதனுடைய வளர்ச்சி மிகவும் அபூர்வமானதாக இருக்கும். அதனுடைய வளர்ச்சியை பார்க்கின்ற பொழுது இந்த சின்னம் சிறு விதையில் இருந்தா இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான மரம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்பவர்கள் பிரமிக்கும் அளவிற்கு அந்த விதையின் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு இயேசு பேசுறாரு. இயேசு சொல்லிக்கொள்ள விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரது அரசு அப்படி என்பது, விண்ணரசு அப்படி என்பது இந்த சின்னம் சிறிய விதையை போன்றது. அது பார்ப்பதற்கு சின்னம் சிறியதாக இருக்கலாம், ஆனால் அது வளருகின்ற பொழுது எல்லா வானத்து பறவைகளும் வந்து தங்கும் அளவிற்கு அவ்வளவுக்கு பிரம்மாண்டமானதாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுகின்றார். அதாவது அவர் நமக்கு சொல்லி தரக்கூடிய, சொல்ல விளைகின்ற பாடம் என்ன தெரியுமா? நீங்க எந்த ஒரு சின்ன ஒரு நன்மையின் காரியங்களையும் பொருட்படுத்தாமல் விட்டு விடாதீர்கள். அப்படி என்ன நடக்க போகுது? ஏதோ நான் நடந்துட்டு போற வேளையில அந்த தரையில கிடக்கக்கூடிய ஒரு ஆணி, அதை நான் எடுத்து போட்டுட்டு போனா என்ன ஆக போகுது? அதை ஏன் நான் எடுத்து போடணும்? எடுத்து போட்டு விட்டு போங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு பின்னாடி அந்த இடத்துல நடந்து வரக்கூடியவர் ஒரு வேளையில காலில் அந்த ஆணி கிழிச்சு அவர் காயப்பட்டு விடலாம். ஒரு வேளையில அவர் சுகர் பேஷண்டாக இருந்தா அந்த காலில் கிழிச்ச ஆணி மூலமாக ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த காயம் அவருக்கு ஆறாமல் போய்விட ஒரு வேளையில அந்த காயத்தின் மூலமாக அவர் தன்னுடைய காலையே இழக்க வேண்டி வரலாம். ஆக மொத்தத்தில் நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன காரியம் ஒருவரது காலையே காப்பாற்றி விடலாம் அல்லவா? அல்லது போனால் நீங்க ஏதோ வீதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோம்லெஸ் பர்சன், ஒரு பிச்சைக்காரர் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன், அவருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பணம் அது ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுக்கின்ற பொழுது நீங்க உள்ளத்துல கேள்வி எழுப்பிக்கிட்டு கொடுக்காதீங்க. இதை நான் கொடுக்குறேன், இதை எடுத்துக்கிட்டு போய் அவன் என்ன பண்ண போறான்? ஒரு வேளையில பணமா சேர்த்து அவன் கொண்டு போய் போதைப் பொருள் வாங்கி பயன்படுத்த போறானோ அப்படின்லாம் நீங்க யோசிக்காதீங்க. உங்களது பணி என்ன தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒருத்தரை அங்கு வைத்திருக்கிறார், ஒரு ஹோம்லெஸ் பர்சன் அல்லது ஒரு பிச்சைக்காரர் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன். உங்களது கண்களில் படும்படியாக அவரை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா உங்க கிட்ட இருக்கக்கூடிய சிறிய தொகை பணம், அதை நீங்க மனசுல எந்த ஒரு தீமையான எண்ணத்தையும் எண்ணிக்கொள்ளாமல் கொடுத்து விடுங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியாது, சமயங்கள்ல நீங்க கொடுக்கக்கூடிய அந்த 5ஓ 10ஓ அவருக்கு அன்னைக்கு டீ குடிக்கவோ அல்லது ஒரு கொஞ்சோன்னு சாப்பிடுவதற்கோ, ஏன்னா அவர்கிட்ட ஏதாச்சும் சில்லறை இருக்கலாம், அவருக்கு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் குறையலாம். நீங்க கொடுக்கக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு அவர் ஒரு டீ குடிக்கலாம், அல்லது போனால் அன்னைய வேளை காலை வேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். ஆகவே நீங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நீங்க இது சின்ன காரியம் தானே அப்படின்னு நினைச்சு அதை பண்ணாம போய்விடாதீர்கள். உங்களால முடிந்த அளவு நீங்க பண்ணிக்கோங்க. அன்னை தெரேசா என்ன தெரியுமா சொல்றாங்க? நம்ம எல்லாராலையும் பெரிய காரியங்கள் பண்ணிவிட முடியாது, ஆனா சின்ன சின்ன அன்பின் காரியங்களை நாம தாராள உள்ளத்தோடு பண்ணுவோமாக இருந்தால் அங்கே நாம் தெய்வத்தை மகிழ்ச்சி படுத்துகிறோம். அதைத்தான் இயேசு ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்றாரு. தெய்வத்தின் அரசு நம்முடைய வாழ்க்கையில் ஆசராக விளங்கணும் அப்படின்னு சொன்னா, விண்ணரசு நம்முடைய வாழ்க்கையில் திகழணும் அப்படின்னு சொன்னா, நாம பண்ணக்கூடிய சின்ன சின்ன காரியங்களை உள்ளத்துல உண்மையான அன்போடு நாம பண்ணிப்போம். எந்த ஒரு சின்ன காரியமும் தெய்வத்திடம் ஒரு போதும் உங்களுக்கு கைமாறு தரப்படாத அளவுக்கு அவருடைய ஆசீரான பார்வையில் இருந்து மறைந்து போவது கிடையாது. சின்ன காரியம்தான். அழுகின்ற குழந்தைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சாக்லேட், அது ஆண்டவரது உள்ளத்தில் பதிந்து கொள்ளும். உங்களது பக்கத்து வீட்டு பையன் இருக்கிறானே, அவனுக்கு அப்பா கிடையாது, நீங்க ஒரு அப்பாவாக அவனுக்கு ஆசீரின் வார்த்தைகள் பேசுகின்ற பொழுது
உங்களை பொறுத்த மட்டும் அது பெரிய காரியம் கிடையாது. ஆனா அவனுக்கு அந்த வார்த்தைகள் ஏதோ தன்னுடைய சொந்த அப்பாவை பேசுவது போன்று இருக்கும். சின்ன காரியம்தான். ஆனா அந்த ஆசீரின் காரியம் உங்களது குடும்பத்தில் உங்களது பிள்ளைகளுக்கு நிறைந்த ஆசீராக திரும்பி வரும். இப்படி மாத்திரம் அல்ல, நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள் மூலமாக ஆண்டவர் நீங்க என்ன காரியங்கள் வேண்டி ஜெபித்தாலும் உடனடியாக நீங்க பண்ணி அந்த சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து, வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? ஆண்டவர் நீங்க சிந்தக்கூடிய ஒவ்வொரு துளிய கூட அவர் ஒரு பாட்டில்ல சேமித்து வைக்கிறாராம். அதாவது நம்முடைய கண்ணீர் துளிகளை கூட அவர் சிதற விடாமல் சேர்த்து வைக்கிறாராம். எதற்கு? அதற்கு கைமாறாக ஆசிரின் நன்மையின் காரியங்களை கொடுப்பதற்கு. உங்களது கண்ணீருக்கே அவர் அவ்வளவு கவனம் செலுத்துவாராக இருந்தால் நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன நன்மையின் காரியங்களை அவர் மறந்து விடுவாரா என்ன? நீங்க உங்களது வாழ்க்கையில் பண்ணிக்கொண்ட அத்தனை காரியங்களுக்கும் நன்மையின் காரியங்களுக்கும் ஆண்டவர் கைமாறை கொடுப்பார். இன்னைக்கு திருப்பலி வேளையில உள்ளத்தில் உறுதியான நம்பிக்கையோடு உங்களது வாழ்க்கையில் நீங்க பண்ணிக்கொண்ட அத்தனை சின்ன சின்ன நன்மையின் காரியங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு கைமாறாக நன்மையின் கைமாறாக கொடுப்பார். அப்படி நீங்க நம்புவீர்களாக இருந்தால் இன்னைக்கு நீங்க நற்கருணை எழுந்தேற்றத்தின் போது வேண்டி ஜெபிக்கக்கூடிய 7 தேவைகளின் பொழுது உள்ளத்தில் உறுதியான நம்பிக்கையோடு கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே இந்த காரியங்கள் உங்களுக்கு நிறைவேற்றி தரப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களது வாழ்க்கையில் அவற்றை நிறைவேற்றி கொடுப்பார். நிறைவேற்றி கொடுக்க உங்களது வாழ்க்கை மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டு கொள்ளும். ஆமென்.